இது என் நிலம், என் மண், என் உரிமை. அந்த கொம்பன் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி, இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை. நான் சொன்னதான், என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருவரை மன்னனின் தொடர்ந்து. நீ சொன்னியே பரந்துள்ள ஏர்போர்ட் கட்டிப்பாங்க, தொட முடியாது. 8 மணி சாலை போட்டது தள்ளுதான் விட முடியும். நீ போட்டு காட்டு பாப்போம். நீ சிப்காடுக்கு 2000 ஏக்கர் எடுத்து காட்டு பார்ப்போம். நடக்காது. நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னன்னா, சீமான இருந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில், கற்பனை சாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் மாதிரி நேர்ந்து விட்டுருக்கான். ஒரு வேலையும் கிடையாது. இந்த கட்சி தேர்தல் போட்டி அதெல்லாம் 5 பட்சம் 6 பட்சம் ஓட்டு போட்டா போடு, போனா போடும். நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல, நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன். என்னை தாண்டிதான் இந்த நாட்டில் ஆட்சாப்பட்டி வேதாந்தா இல்ல, அப்பன் தாத்தன் என் நிலத்துல ஒரு கல்ல கூட இருக்கு. இந்த நிலத்தில் ஒரு மண்ணில் ஒரு விடி மண்ணை எவனுக்கும் விட்டுத்தர முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டங்கள் தீரன், சின்னமலை, கூலித்தேவன், மருதுவாண்டியர், எங்கள் பாட்டியார், வேலுநாச்சியார், ஆலகமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலை தொங்கினான். வீரச்சாவை கருவினான். எங்கள் அறுவை பெரும்பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் தெற்கை இழுத்தாலும் இந்த மண்ணின் வெள்ளையருக்கு ஒரு விடி மண்ணை தரக்கூடாது, தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான். என் அருமை சொந்தங்களே, அன்று வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு விடி மண்ணை குடக்கு கூடாது என்று போராடிய அந்த மான மறவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒரு விடி மண்ணை தொடவிடக்கூடாது என்ற உறுதியோடு நின்று நாம் போராடவில்லை. கிட்டத்தட்ட 38,500 ஏக்கரை எடுக்கிறதுக்கு, அதாவது மொத்தமா ஊரை கழிவிட்டு போங்கிறான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல. இது என் அருமை சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியமர்த்தி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலோ அல்லது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல டங்ஸ்டன் இந்த சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறுபடியே வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது. அப்போ சொந்த நாட்டுக்குள்ளே நாம் நிலங்களை இழந்து நம் வாழ்விடத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக, நாடற்றவர்களாக, நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது. சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக. ஈழ தாயகத்தில் இலங்கையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள், நம் வாழ்விடங்களை ஆக்கிரமித்தார்கள், நம்மளை நிலமற்றவர்களாக, நாடற்றவர்களாக விரட்டினார்கள், நம் அகதியாக சென்றோம். அதேதான் இங்கே நடக்கும். நாங்கள் அடித்து விரட்டினால் இங்கே ஆக்கிரமிச்சு விரட்டுவார்கள். மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது, ஆனால் அப்படி இருக்க தனிப்பட்ட பிற முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நிறுவியிருக்கிறார்கள். ஒரு முதலாளியின் வளர்ச்சியை, ஒரு நாட்டின் வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை, என்று கற்பிப்பதை எப்படி ஏற்பது? ஏற்கனவே ஸ்டெர்லைட் அதே முதலாளி தான் அங்கீகாரம், அவருடைய வேதாந்தா நிறுவனம் தான். நேரடியாக வேதாந்தா என்றால் தமிழர்கள் ஏற்கனவே ஸ்டெர்லைட் அது வந்துச்சு. நாம் விழிப்பும் உறங்கி கிடக்கும் போது நட்டுட்டான். நான் நீத்தேன் எடுக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடினேன். மக்கள் இது மாதிரி கிளர்ச்சி செய்து போராடும் போது எப்போது ஆபத்து என்று தெரிகிறது? நிலங்களில் திடீர் என்று தீப்பற்றி எரிகிற போது தெரிகிறது என்னென்றால் அது நீத்தேன் எடுக்க அனுமதிச்சதுதான். நான் போய் போராடும் போது பலாயிரக்கணக்கில் காவலர்களை குவித்து வச்சிருந்தார்கள். என்னை அப்படியே தனியாக தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிட்டு போய் வாங்க என்று கூட்டிட்டு போய் அந்த கிணறு நீத்தேன் எடுக்கிற கிணத்துக்கு அருகில் நீட்டி வச்சு பேசினார். சீமான், 17 ஆண்டுகளாக எடுக்கிறோம், நீங்கள் இப்போது வந்து போராடுகிறீர்களே என்று எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. என்ன 17 ஆண்டுகள்? ஆமா, இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது, இந்த கிணறு கொண்ட நாங்கள் கேட்கிற போது உங்கள் மக்கள் தான் எங்க வயல்ல எடுங்கள், எங்க வயல்ல வந்து எடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். நாங்கள் மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம் என்று சொன்னோம். மண்ணெண்ணெய் தானே எடுக்கிற, சீமை தண்ணி நினைச்சு என் மக்கள் விட்டுட்டான்.
கடைசிதான் தீப்பிடிச்சு எரியும் போதான் தெரிஞ்சு, ஆகா இது பேராபத்து அப்படின்னு. விளையிற நிலத்துல திடீர்னு தீப்பிடிக்கும். அந்த மீட்டை எடுத்துட்டு போற குழாய் உடச்சுக்கிட்டு எரியும். வீட்டுல வந்து சமைக்கும் போது தண்ணி எடுத்து பிடிச்சா மஞ்சளா இருக்கும். வெள்ளையா சோறு இருக்க வேண்டியது மஞ்சளாவே, மஞ்சள் பூத்து மஞ்சள் சோறு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும் போதுதான் நம்ம மக்களுக்கு தெரியுதா, ஆகா பேராபத்தானது அப்படின்னு. நிலத்தின் நீர்த்தன்மை மாறி நீர் நஞ்சாயிருது, இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்று அன்னைக்குதான் என் மக்கள் எச்சரிச்சு வெளியில வந்து போராட தொடங்க. இதேதான் கீழ் எரிவாயு குழாய் ஒவ்வொரு நிலத்திலும், இங்கே நம்ம அரிட்டாப்பட்டியில மட்டும் இல்ல, நாடெங்கிலும். இது ஏன் இந்த மகன் உறுதியா சொல்ற, நாடெங்கிலும் நடந்த எல்லா போராட்டங்களிலும் நின்று போராடிய ஒரே மகன் நான் என்கிற அந்த உரிமையில் அந்த சொல்றேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அங்க சைமாவா கடலூர்ல போடுறான், அங்க சிப்காடுக்கு நிலம் பறிக்கிறாங்க விவசாயி. முதல்ல சீமான கூப்பிடு, ஏன்னா எனக்கு தான் தெரியும் இது என் தாயின் மடி. நான் பிறந்து வளர்ந்த என் நிலம், என் நிலத்தை இழந்தால் நான் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன், நான் அடிமையாவேன், என் வாழ்விடத்தை நான் இழக்க முடியாது என்று. ஏனென்றால் இந்த நிலத்தில் ஒரு மண்ணில் ஒரு விடி மண்ணை எவனுக்கும் விட்டுத்தர முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டன்கள் தீரன், சின்னமலை, பூடித்தேவன், மருதுபாண்டியர், எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியார், ஆலகமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலே தொங்கினான், வீரச்சாவை கருவினான். எங்கள் அருமை பெரும்பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் செக்கை இழுத்ததும் இந்த மண்ணின் வெள்ளையருக்கு ஒரு விடி மண்ணை தரக்கூடாது, தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான். என் அருமை சொந்தங்களே, அன்று வெள்ளைக்காரர்களுக்கு ஒருபடி மண்ணை குடக்கு கூடாது என்று போராடிய அந்த மான மறவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடவிடக்கூடாது என்ற உறுதியோடு நின்று நாம் போராடவில்லை. இது என் நிலம், என் மண், என் உரிமை. அந்த கொம்பன் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி, இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை. நான் சொன்னதான், என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருவரை மண்ணை தொடர்ந்து. நீ சொல்லியே பரந்துள்ள ஏர்போர்ட் கட்டிப்பால் தொட முடியாது. நீ 8 வழி சாலை போட்டது தள்ளுதான் நட முடியும். நீ போட்டு காட்டு பாப்போம். நீ சிப்காடுக்கு 2000 ஏக்கர் எடுத்து காட்டு பாப்போம். நடக்காது. நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னெல்லாம் சீமான வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட, ஐயனார் கோயில் கற்பனைசாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் மாதிரி நேர்ந்து விட்டுருக்கான். ஒரு வேலையும் கிடையாது. இந்த கட்சி, தேர்தல், போட்டி அதெல்லாம் 5ஆம் பட்சம் 6ஆம் பட்சம். ஓட்டு போட்டா போடு, போலேனா போ. நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல, நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன். என்னை தாண்டிதான் இந்த நாட்டுல அரிட்டாப்பட்டியில வந்து வேதாந்தா இல்ல, அணில அகர்வால அப்பன் தாத்த வந்தாலும் என் நிலத்துல ஒரு கல்ல கூட இருக்கு. அது ஒரு காலம். நாங்க கண்முழிச்சு சின்ன பிள்ளைல காட்ட விட்டு பள்ளிக்கடம் போற காலங்கள்ல வித்து விட்டா நிறைய இடத்த. எங்களுக்கு தெரியல வந்து ஸ்டெர்லைட்டை நட்டுட்டாங்க. இந்த இவங்க 2 பேருக்கு தெரியாம வந்து ஊண்டிட்டானா அணுவுலைய. இவனுக்கு தெரியாம மீத்தேன் வந்து என் தாயின் ஈரக்கொலையா இருக்கிற மீத்தேன் இதை எடுத்தா எரிகாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு பூமியின் ஈரக்கொலை எடுத்துட்டா. அப்புறம் என்னை கேட்டான் ஒருத்தர், ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இதெல்லாம் எடுக்காம எப்படிங்க சமைக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டா எதைங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை. வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து, டங்ஸ்டனு, தாமிரம், அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட், அது இல்லாம தாமிர ஆலைக்கு தாமிர கம்பிக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காமல் தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள். ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். அப்படிதான் பண்ணாங்க. இதை தோண்டி எடுத்தா ஒண்ணு கிடையாது. 7க்கு மேற்பட்ட பாறை மலைகள், 72 ஏரி குளங்கள், 200க்கு மேற்பட்ட நீரூற்றுகள், வரலாற்று பெரும்பெரும் கல்வெட்டுகள், சமண கோயில்கள், பல்லுயிர் பெருக்கம், பல அரிய பறவைகள், பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிட்டாப்பட்டி, அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம்,
இவர்களே கொடுத்திருக்கிறார்கள். 2022 மீனாட்சிபுரமும் அரிக்காப்பட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பகுதியா இருக்கிறது என்று. அப்புறம் திருப்பி அதுல நீ அரிக்காப்பட்டி எழுதுன்னு சுரங்கத்தை வெட்டி போயிட்டே இருப்பான். என் அருமை பெற்றோர்களே, என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையிலும் சொல்றேன், உங்கள் மகன் நான் கண்ணார பார்த்தேன். டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன் தொழிற்சாலை சேலத்துல. யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம். பிள்ளைகள் சுற்றுலா தலம் உங்களை உள்ள நுழைய விட மாட்டான். மலையடிவாரத்தில் 10,000 ஏக்கரை பறித்து கொடுத்தவர்கள் இவர்கள். இதை போல டால்மியா அந்த முதலாளிக்கு அவன் அங்க இருக்கிற மலைகளில் இருக்கிற அத்தனை கனிமங்களை வெட்டி எடுத்து விட்டு ஒரு வெறி நாய் வேட்டி சேலையை எப்படி கொதறி தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருக்கான். 10,000 ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்துல சேலத்துல. அந்த 10,000 ஏக்கர் என்ன பார்க்க போன எண்ணெய் உள்ள நுழைய விடல. இத போய் ஒரு ஊரா பேசுவான்ட்டு 10,000 ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறி இருக்குது. அப்படி நம்ம நிலத்தையும் மாற்றலாம். ஏற்கனவே இந்த வேதாந்தா என்ன ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை கொதறி போட்டு நீங்க வந்துட்டாங்க. அவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். என் நிலம் எப்படி போனா அவனுக்கு என்ன? என் காற்று விஷமானா என்ன? என் நீர் நஞ்சானா என்ன? என் உணவு விஷமானா அவனுக்கு என்ன? அவனுக்கு காசு. அதனால நாங்கள் நீங்க எல்லாம் வருவீங்க நினைச்சு நான் போராட வரல. நான் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் தீர்மானம் நடக்குது. ஏன்னா சீமான் போறான், அங்கே நிப்பான், அவன் சண்டை போடுவான். எனக்கு அனுமதி தரல, காவல்துறை தரல, நீதிமன்றம் தரல. நான் அதை பத்தி கவலையும் படல. ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான். எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு என்ன பாதுகாப்பு? கற்பனையான சாமி தான் காவலுக்கு செய்வான். கற்பனையான சாமியை பாதுகாக்கிறது 100 ஆள் இருக்கு. அதனால எனக்கு தேவையில்லை. நாங்க தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்று கிடையாது. அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வரல. நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு பண்ணி வந்தோம். ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க, வழக்கு போடுவோம், வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அது ஒரு விட. ஏன்னா நான் 1-2 போராட்டமா பார்த்திருக்கேன். ஏன்னா வேலை கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிட்டு கிளம்பிடுவோம். பஞ்சம்பளைக்கு போற மாதிரி காலையில இருந்துச்சு. இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம்? இன்னைக்கு அரிட்டாப்பட்டின, இன்னைக்கு அரிட்டாப்பட்டி. இதே வேலைதான். ஒவ்வொரு ஊர்லயும் பல பிரச்சனைகள் நமக்கு. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நம் வாழ்விடத்தை பன்னெடுங்காலமாக நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை, பூமியை எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படி ஒரு அவங்க சொல்லாத தெரியல. இந்த கெயில் எரிவாயு கேரளாவில் இருந்து ஒரிசாவுக்கு போகுது. இந்த கெயில் அந்த எரிகாற்று அது எப்படின்னு பாருங்க. கேரளாவில இருந்து நெடுஞ்சாலை பாதை வெளியே வருது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வெளியே போகுது. நம்ம ஊர்ல மட்டும் நிலத்துக்குள்ள பறிச்சு கொண்டு வரா. நாங்க போய் போராடும் போது நீங்க வாட்டுக்கு மேல விவசாயம் செய்யுங்க, நாங்க வாட்டுக்கு பூமிக்குள்ள கொண்டு வரோம். அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்கிட்ட போய் போராட போகும்போது நான் கேட்டேன், பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா விட்டீங்க அப்படின்னு. ஏயா தண்ணி உள்ள போகுதுன்னா நாங்க குழு 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 குழுன்னு பூமிக்குள்ள கீழே தண்ணி தானே போக போகுதுன்னு நாங்க விட்டுட்டோம்ப்பா அப்படின்னு. கடைசியா என்ன வருதுன்னா அந்த எரிவாயு, அந்த காற்று, அந்த இது வெடிச்சு, அந்த கேஸ் வெடிச்சு ஒரு வேளை பேராபத்து ஏற்பட்டா இந்த நிலத்தின் உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்னா நிலத்தையும் கொடுத்துட்டு நாங்க தூக்குல வர வந்துடுவோம். அப்புறம் தான் எந்திரிச்சு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது. அதுல என்னன்னா அவன் சொன்ன காரணம், நீங்க வாட்டுக்கு மேலாப்புல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க கீழே குழாயை கொண்டு வரணும். அப்ப நான் சொன்னேன், நீங்க வாட்டுக்கு நடந்து போங்க, நாங்க அப்படி கெண்டக்கார மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம். அதே என்ன சொல்லலாம், மலை நீங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க பாட்டுக்கு அந்த மலையை எடுத்துக்கிட்டு போயிடுறோம், அந்த டிரான்ஸ்பர் எடுத்துட்டு போயிடுறோம், நீங்க இருங்க படுத்துருங்க, உங்க ஈரக்குறைய மட்டும் அப்படியே குடிக்கிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பா அவன் தோல் இருக்க சொலைய முடிஞ்சிருவான் அப்படின்னு. அது இதுதான் மலமொழி. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து கதை சொல்லு, ஒரு ஊர்ல பெரிய மலை முழுங்கி மகாதேவன் இருந்தாங்க. நான் ஏதோ பாட்டி கதை விடுது,
அது எப்படி மலையை முழுங்கும்னா அது பூதம்பா அப்படின்னு. அன்னைக்கு அது கதைன்னு நினைச்சேன். இப்பதான் அது உண்மையிலே தெரியுது. பல மனம் ஒழுங்கி மாறாத இளைஞ பல பிசாசுகள் பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால அச்சப்படுவது, பயப்படுவது, இதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க. வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு. உங்க முன்னாள் நிக்கிற உங்க மகன் என் மேல 150 வழக்கு இருக்கு. 150 வழக்கு. ஒண்ணு கொலை பண்ணது, கொள்ளையடிச்சதுலாம் இல்ல, போராடுனதுதான். இப்ப கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு வரும். நான் வாங்கி பையில வச்சுக்கிறது. அதிகமா தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஆள் நான் தான். பல போலீஸ் ஸ்டேஷன்ல 1 மாசம் கையெழுத்து போடு, ஒரு நாள் பத்தாத, ஒரு ஆட்டோகிராஃப் பத்தாதான், 1 மாசத்துக்கு போடு. அதனால எதுக்கும் பயந்து ஒண்ணும் செய்ய முடியாது. புலம்பி நின்று சாதிக்க முடியாது. போராடித்தான். ஒன்றிணைந்த மேலிருந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒண்ணும் நடந்ததில்லை. அரிட்டாப்பட்டி நம்ம அன்னை நிலம் என்னாலும் சரி பாதுகாக்கிறேன். எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க போறது இல்லை. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்களே விடுசிமான் எடுத்து போட்டுன்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை. அதனால நீங்க எந்த கவலையும் படாம நம்பிக்கையோட இருங்க. நான் முன்னாடியே வர்றது இங்க. அப்ப நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்க. எங்க தம்பிகள் தங்கை எல்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க. சரி ஆரம்பிக்கிட்டு வரும். ஏன்னா வெவ்வேறு பிரச்சனைகள்ல நாங்க போராடிக்கிட்டு இருந்ததுனால அது வர முடியல. இப்ப நீங்க எதை பற்றியும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி இந்த அரிட்டாப்பட்டியை சுத்தி மலைகள் நின்று பெரும் அரணாக நின்று பாதுகாக்குதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற சத்தியம் ஊர் காவல் தெய்வம் கருப்பண சாமி மேல சத்தியம். நடைபெறாமல் பொழுது நமது பகுதியில் நான் அண்ணன் தான் வந்து அண்ணன் தலைவருக்கு மாதருக்கு இந்த மஞ்சளத்தை தமிழகத்தில் நடத்தி காட்டுவதற்கு பெருமை நடத்தி கொடுத்தது. அன்னைக்கு சதிகள் நடத்தவே கூடாது. நாங்க வந்து நடத்துற வாராங்கி இதே உள்ளதான் நடத்துறோம். அப்படிதான் எடுத்துருவோம். 6 மணி நீ எடுத்து பாரான்னு நாங்க நிக்கிறோம். அதனால நம்மளை தாண்டி ஒன்று நடத்து தைரியமா